குரூப் 1 எக்ஸாம் இப்போ தான் நான் வந்து 2 அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு இது 3ஆவது அட்டம்ப்ட்டு. கொஸ்டின் பேப்பரில் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதேமாரி இப்போ நடந்த பட்ஜெட் தாக்கல்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அந்த ரூபாய் சிம்பிள் வந்துட்டு மாற்றினதுலேருந்து ஒரு 1 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதேமாரி சென்ட்ரல் ஸ்கீம்லேருந்து வந்துச்சு. அப்புறம் சுயமரியாதை இயக்கம், அதாவது பெரியார் நடத்தின பத்திரிகைகள்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. சுயமரியாதை இயக்கம் எப்படி செயல்படுத்துகிறாங்க, அவங்க எப்படி மேரேஜ் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு ஒரு 1 கொஸ்டின் வந்துருந்துச்சு. பெரியார், சிஆர் அண்ணாதுரை, அதேமாரி இப்போ நடக்கிற இது திமுக ஆட்சியிலேருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பரு, ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் ஸ்டேட்மெண்ட் வைஸில் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. படித்து நம்ம புரிஞ்சு போட்டிருந்தோன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் இப்போ இந்த 32 அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தனால எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, டைமிங் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கடைசியாக ஒரு 10 to 15 கொஸ்டின் போடும்போது வந்துட்டு டைம் பத்தவே இல்லை. 12:30 கரெக்டாக வாங்கிட்டாங்க. அது என்ன மிஸ்டேக்குனா, இந்த கொஸ்டின் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தனால கொஞ்சம் எல்லாத்தையும் படித்து நம்ம மைண்டில் ரீகால் பண்ணி கொஸ்டின் போடுற மாரி இருந்துச்சு. மற்றபடி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒன்றும் மிஸ்டேக்லாம் எதுவும் கொஸ்டின் பேப்பரில் இல்லை. கொஸ்டின்ஸ் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் மாடரேட்டராக இருந்துச்சு. கலைஞர் பற்றி திமுக ஆட்சியிலேருந்து என்ன நடந்துச்சோ, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது தவறு எது கரெக்டுன்னு கேட்டிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஈஸியாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் தான் பத்தலை. 20 கொஸ்டின் கிட்ட நான் அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு சீக்கிரமாக வாங்கிட்டாங்க. ஸோ 20 கொஸ்டின் கிட்ட நான் அட்டன் பண்ணலை. எல்லாமே ஈஸியாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு டைம் பத்தலை. அதுதான் கொஞ்சம் எனக்கு டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் குரூப் 1 எக்ஸாமுக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிடணும். 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் பண்ணலை. எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின்ஸ், எதுவுமே என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் எனக்கு குரூப் 1 எக்ஸாம் நிர்வாகத்துக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறேன். டைம் வந்து எக்ஸஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாமே வந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20-30 கொஸ்டின் அட்டன் பண்ணவே இல்லை. எல்லாமே அப்படியே ஃப்ரீயாகவே இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே படித்த கொஸ்டினாக வந்துச்சு, ஆனால் அட்டன் பண்ண முடியல. டைம் செட் ஆகலை. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30க்கே வாங்கிட்டாங்க. கரெக்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் 180 ஸ்கோர் பண்ணேன்னு வந்தேன். ஆனால் 160 150 வருமானதே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கொஸ்டின்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு சார். படித்த கொஸ்டின் எல்லாமே வந்துச்சு. ஆமாம், டைமிங் வந்து கரெக்டு தான் சார். 3 hours டைமிங்கு. ஸோ ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் டைப்பில் கேட்குறதுனால எங்களால் வந்து படித்து சீக்கிரமாக எங்களால் டிக் பண்ண முடியல. அதுதான் ஒன்று. என் பேர் மணிகண்டன். படிக்கிறதுக்கு டைம் அதிகமாகிடுச்சு. ஆமாம், படித்து எழுதுறதுக்கு ரொம்ப டைம் அதிகமாகிடுச்சு. டைம் இல்லை, படிக்கிறதுக்கு டைம். ஆமாம், படித்து நம்ம அதை கண்டென்ட் ஆன்சர் கரெக்டாக பண்ணுறதுக்கு எடுக்க முடியல சார். அதுதான் ஒன்று. ஏன்னா 20 கொஸ்டின் அட்டன் பண்ணல. 20 கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். எல்லாமே ப்ரீஃபாக இருந்துச்சு சார். இந்த வாட்டி ஈஸியாக தான் இருந்துச்சு பேப்பர். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, மாடரேட் பேப்பர் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. டைமிங்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணி போடுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நல்லா தான் ஈஸியாக தான் இருந்துச்சு. என்ன பிரச்சனை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து ஒரு 2 கொஷின் 2 to 3 கொஷின்ஸில் மட்டும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது என்னென்னு ரெக்டிஃபை பண்ணணும். ஸ்கோர் எவ்வளோ பண்ணி நல்லதாக பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல மார்க்ஸ் தான் வரும்.